பேருக்கு நிச்சயம் இருக்கிறது, நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நிச்சயம் உள்ளவர்கள். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு யாரு? எரேமியா 31:11 வாசிக்கலாம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த யாக்கோபு யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன். மல்கியா 1:1-2 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு யாரு அப்படின்னா, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், சிநேகிக்கப்பட்டவன். கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மேல் அவர் தம்முடைய அன்பை வைத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். ஆமா, இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், பல நிலைமைகளில் இருந்து வந்திருக்கிறோம், பல கடினமான பாதைகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அநேக வித்தியாசங்கள் உலக பிரகாரமான பார்வையிலே நமக்குள்ளே காணப்பட்டாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவர்களை எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா பரலோகம் ஒரே பார்வைதான். என்ன பார்வை தெரியுமா? இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்டவர்கள். அப்ப மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்வது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் புகழப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்கிறது நிமித்தம் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனா புகழ்ச்சியும் கனமும் உண்டாகணும்னா அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதில் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தூரத்திலிருந்து சத்தம் இடுகிறார்கள், கிட்ட வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி. தூரத்திலே இருந்து சத்தம் போடுறாங்க. இயேசு சொன்னா, நீங்க போங்க, போய் ஆசாரியனுக்கு காட்டுங்க. ஏன்னா பிரமாணம் சொல்லுகிறது, ஒருத்தன் குஷ்ட ரோகம் ஒருத்தனுக்கு வந்துட்டுனா அவனை பாளையத்துக்கு புறம்பே வைக்கணும். அவனுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓகே பண்றதே யாரு தெரியுமா? ஆசாரியன். அதுக்கு ஒன்று சில மெத்தட்ஸ் இருக்கிறது, அதை செஞ்சுட்டு உள்ள வரணும். அதனால ஆண்டவர் சொல்லுவார், நீங்க போங்க, ஆசாரியனுக்கு உங்களை காட்ட போங்க, நீங்க போகிற வழியிலே நீங்க சுகம் கிடைக்கும். அப்படியே போறாங்க. 10 பேருக்கு சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சது மீதி 9 பேரும் அந்த அவங்க ஆசாரியர்கிட்ட காட்ட போகும்போது ஒருத்தர் மட்டும் பிரதான ஆசாரியர்கிட்ட திரும்பி வரான். ஆமென். ஏன் அவங்க ஆசாரியர்கள்ட்ட காட்ட போனாங்க தெரியுமா? சீக்கிரம் ஓகே பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு. ஆமென். ஆனா இவன் மட்டும் நினைக்கிறான், இதை அவர்லாம் பண்ணார். அவன் வந்து நன்றி செலுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டான். இப்போ பிள்ளைங்களுக்கு விரும்பி கேட்கிற காரியத்துல முக்கியமான காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன கோரஸ்? ஆமென். மொபைல் வாங்கி கொடுக்கும். சில பசங்க வருவாங்க, அப்படி புது போன் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அதுக்கப்புறம் ஆளையும் காணாது, போனையும் காணாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ பிள்ளைங்க ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் வைங்களேன். பிள்ளை அந்த ஃபோனை பார்த்து சந்தோஷப்படுறதை பார்த்து நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அந்த ஃபோனை பிள்ளை தப்பா யூஸ் பண்ணதுன்னு வைங்களேன், ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், பைக் வாங்கி கொடுக்குறோம். பாஸ்டர் பிள்ளைய காணல, பைக்கில் எங்கே கொடைக்கானல் போயிருக்கானா? நமக்கு என்ன உண்டாகும்? சரி, எனக்கு ஒரு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனால் அந்த நன்மை அவருக்கு மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை, அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும்.
அதுக்காக தான் எரேமியா கிட்ட என்ன சொல்லுவார்னா, எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம், பார் பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்றார். இந்த இடத்துல அந்த முதல் 4 வார்த்தையை படிக்கும் போது நமக்கு நெஞ்சு பக்கு 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 நடிக்கும். ஆனா எப்படி அதை பினிஷ் பண்றார் பாருங்க, கட்டவும் நாட்டவும். ஆமென். புரியும்படி சொல்லுகிறேன், இடிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை நிலை நாட்டுவதே அவருடைய நோக்கம். அதே நேரத்தில் என்னை நிலை நாட்ட இடிக்க வேண்டியது அவசியம்னா அவர் இடிக்க தான் செய்வார். அவர் இடிக்கிறதே எதுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் கடப்பாறையை வச்சு, அதுக்கு கடப்பாறை தானே, அதை வச்சு இடிப்பாங்க. சிலது இடியாது. உடனே என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க, பெரிய ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தட்டி பார்ப்பாங்க. அதுவும் சிலது இடியாது. கடைசியில் வேற வழியில் என்ன வைப்பாங்க தெரியுமா? வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பாம்பு. ஏன்னா அவங்க மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த திட்டம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, ஆமென் நல்லா இருந்தது. திட்டம் தெரிஞ்சவங்க லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமென். அப்ப இடிச்சாச்சு, அடுத்து என்னதான் நடக்க போகுது? இடிச்சிட்டாரு அவங்கள. உங்களுக்கு தான் எரேமியா 33:9 இடிச்சிட்டாரா? கவிழ்த்துட்டாரா? 4 பேட்ட தலை காட்ட முடியாம சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? அந்த அவர்கள் நீங்க தான். எரேமியா 33:9. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நோக்கம், அதாவது இங்க பாருப்பா, உன்னை நான் நிலைப்படுத்தணும், அதுக்கு இடிச்சுதான் ஆகணும், எனக்கு வேற வழியே கிடையாது. ஆமென். திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுவாங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகும், அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தா சிலர்லாம் குடியிருப்பாங்க, சில பில்டிங் இருக்கும், அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது என்னதான் செஞ்சாகணும்? இடிச்சாகணும். ஏன்னா அவங்க போட்ட ஸ்கீம் அதில் நடைமுறைப்படுத்தணும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பதிலாக இன்னொரு இடத்த கொடுப்பாங்க. சிலர் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நான் போகலை. உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தரைமட்டமாக்குவாங்க. தரைமட்டமாக்குனதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருஷங்கள், நம்ம ஊர்னா சில வருஷங்கள், வெளிநாடுன்னா சில வாரங்கள், அவ்வளோதான் வித்தியாசம். ஆமென். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு செங்கல் வச்சுட்டு ஒரு வாரம் லீவு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட 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 நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி எனக்கு ஒரு இப்பயே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதா? முடியும்பா. ஆனா எனக்கு அந்த நன்மையில என்ன இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 4 வயசு பிள்ளை, இப்போ டேவிட் பையன் டேவிட், அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பான்னு கேட்குறான். டேவிட் பைக் வாங்கி கொடுப்பாரா? கொடுப்பாரு. டாய் ஷாப்ல நிறைய இருக்கு, நிறைய வாங்கி கொடுத்துருக்காப்ல. கண்ணு வாங்கி தாங்கப்பான்னு கேட்பான். அந்த ஏஜ் பாத்தீங்களா? உங்களுக்கு வாங்கி தர தெரியாத ஆண்டவரே, முடியும்பா. ஆனா அது எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். சில பிள்ளைங்களாம் பைக் வாங்கி கொடுத்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? என்ன பைக்கு? அவங்களுக்கு அப்படி சந்தோஷத்துல இல்ல, பக்கு பக்குன்னு இருக்கு. சில பசங்கள்லாம் போவாங்க பாருங்க, பைக் வாங்கின அன்னைக்கு 40, பிரேயருக்கு அப்புறம் 60, 3 மாசத்துக்கு அப்புறம் 100, அப்புறம் 108.
நான் சொன்ன ஸ்பீடு. எனக்கு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும். புகழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு மகிமையா இருக்கணும். உன்னை நான் இவ்வளவு நாள் இடிச்சது நோக்கத்தை இன்னைக்கு நீ அறியணுங்கிறதுக்காக. உன்னை நான் கவிழ்த்தது நோக்கத்தை, சில காரியத்தை இல்லாமல் ஆக்கினது நோக்கத்தை. நல்ல கையை தட்டி உடரபா கரபா சந்தரபா ரிம்ரா தனலரியா தனரே ரிமம்ரே லரியா தனரா உடைத்தே உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீர் உண்டு, எனக்கு நீர் உண்டு. எனக்கு நீருண்டு. இது புரியும்படி எரேமியா 12வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 12, 14, 15, 16 வசனங்கள். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இடிக்கிறதுக்குன்னு சிலரெல்லாம் அனுப்புவார். ஆனா அவங்கள இடிக்க வச்சுட்டு அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். அது வேற. தொட்டுட்டேல்ல. ஆமே. அதாவது பார்வோன்னு ஒருத்தன் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், 400 வருஷம் அக்கிரமத்தை சுமப்பாங்க. தேவ திட்டம் தான். பார்வன் எழும்புனான், ஒடுக்குன்னு ஒடுக்குனான். அதுக்கப்புறம் பார்வன் என்ன பிரச்சனை பண்ணாரு? ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆமென். இன்னும் எழும்பல்ல. ஹல்லேலூயா. வெடிச்சு அவன் கடைசியில் போனான். பிறக்கிற குழந்தைகளெல்லாம் எங்க போடணும் தெரியுமா? நைல் நதியில தூக்கி போடணும். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்னாகுமோ 1, 2 அதிகாரம் நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா ஆண்டு சொல்லுவார், 20 வயசுக்கு மேல உள்ள புருஷர்களுடைய தலையெல்லாம் எண்ணு அப்படிம்பார். 20 வருஷத்துக்கு வயசுக்கு மேல உள்ள, இப்ப பிறந்ததுல 20 வயசுக்கு மேல. ஏன்னா அப்ப எண்ணும் போது 6 லட்சத்தி சம்திங் இருக்கிறாங்க. அதுதான் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்போ கேட்கலாம், ஏன் ஸ்திரீகள் என்ன சொல்ல? இல்லை இல்லை, இதுல ஒரு சாட்சி இருக்கிறது. என்ன சாட்சி? ஒரு பிள்ளைய கூட, ஒரு ஆண் பிள்ளைய கூட உயிரோடு வைக்க கூடாதுன்னு சொல்ற இடத்துல 6 லட்சம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வளர விட்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றுவது கர்த்தருடைய நோக்கமானால், உங்களை வளர்த்துவது கர்த்தருடைய நோக்கமானால், எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை சட்டங்கள் போட்டாலும், ஒன்றும் உங்கள் தீபத்தை அணைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களை தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். இனி அடுத்துள்ள வார்த்தைகளை கவனிங்கள். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இப்ப 2 கூட்டத்தார பிடுங்கி போடுறார். ஒன்னு சத்துருவ, இன்னொன்னு யூதாவ, அவருடைய ஜனத்தை. ஆனா சத்துருவை பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டார். ஆனா யூதாவை பிடுங்கி போட்டுட்டு என்ன செய்கிறார்? 15வது வசனம், அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு. பிடுங்கி போட்ட, எல்லாரும் சொல்லுங்க, பிடுங்கி போட்ட பிற்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அடுத்து, நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரம் இறங்குறதுக்காக. சிலர் இருக்கிறத பார்த்தா நமக்கு இன்னும் கோபம் தான். அதனால சில பெற்றோர் பார்த்துறீங்களா, பிள்ளை அடிச்சுட்டு போட்டு முறைப்பாங்க.
ஏன்னா அவன் அடி வாங்கிறது வர கோபத்தை உண்டாக்கிட்டே என் கண்ணு முன்னாடி நிக்காத 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 டமார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, வாடா ஐஸ்கிரீம் வாங்கலாமா, வா போலாம். சரி, நம்ம இருக்கிற நிலைமை, அதாவது ஒரு வேர்டு இருக்கும். இந்த மனாசையை குறித்து இன்னைக்கு காலைல வேதத்தை பார்த்தபோது அந்த வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை. 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல மனாசையின் மற்ற வர்த்தமானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு 19வது வசனத்தை பாருங்கள். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும். அடுத்த வேர்டை கவனிங்க. அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேலே கட்டி. ஆமென். தாழ்த்தினதுக்கு முன்னாடி வர பாவம் துரோகம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர் எத்தனையோ வார்னிங் கொடுக்கிறார், பண்ணிட்டே இருக்கிறான். இவன் தன்னை அப்ப ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. அவனை விலங்குகளை போட்டு கட்டி அவனை கொண்டு தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் தன்னை தாழ்த்துறான். சில நிலையில நம்மளை கொண்டு வச்சதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, அவர் இறங்க விரும்புறான். சத்துருவை பிடுங்கி போட்டா பிடுங்கி போட்டதுதான். ஆமென். தாவீது சொல்றார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். ஆனா உலகமே, அதாவது இஸ்ரவேலரே பார்த்து பயந்த கோலியாத் ஒரே ஒரு கல்ல, ஒரே ஒரு விசை விழுந்தார், அதன் பிறகு எழும்பவே இல்லை. ஆமென். அதனாலதான் எங்க அப்பா அழகா ஒரு பாட்டு எழுதி இருக்கிறாங்க, சி மேஜர், ஒரு மலையாள பாட்டு. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீடுபோர். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீடுபோர். ஏழையாம் ஞான் இன்று சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. ஏழையாம் ஞான் இன்று ஆமென். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில சிக்ஷை, சில சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் வந்த பிறகும் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னா, உங்களை அந்த சத்துருக்களின் லிஸ்ட்ல வைக்கல, அவருடையவர்கள் லிஸ்ட்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை விழுந்தான், எழும்ப தாவீது எத்தனை முறை, எத்தனை இடத்துல. அதான் சொல்ல, நீதிமான் 7 தடவை விழுந்தான், அவன் எழும்புவான். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பிச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12:15. அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அடுத்த வார்த்தை, அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டு. அதாவது என் ஜனம் எப்படி இருக்கணும், நான் ஒரு பாதையை நியமித்து இருக்கிறேன், நான் வழிமுறைகளை வைத்திருக்கிறேன், அதை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். என்ன கட்டப்படுவார்கள் என்றல்ல. அப்ப அவர் பிடுங்கினதே எதுக்கு தெரியுமா? இன்னும் ஆழமா தோண்டி வைக்கிறதுக்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊன்ற கட்டப்படுவார்கள். நாள் நேரம் ரொம்ப ஸ்பீடா போகுது. நான் செய்திக்குள்ளே ஆக்சுவலா என்ட்ராகல. அப்ப ஒரு கூட்டத்தை பிடுங்கி எரிஞ்சதோட முடிஞ்சது. ஆனா இன்னொரு கூட்டத்தை பிடுங்கி திரும்ப ஸ்ட்ராங் இல்லப்பா, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கும். நான் அவர்களை பிடுங்கி போட்ட பிற்பாடு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு செடி இருக்கு, கோவத்தில் இப்படி பிடுங்கிட்டாரு, பிடுங்கி போட்டுட்டு பார்த்துட்டு ஏங்குறாரு. ஏங்க திருப்பி அதை கையில் எடுக்கிறார்.
ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட தூக்கி சேர்த்து கொண்ட நல்ல தேசம். கைகளை உயர்த்தி உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த ஒரே ஒரு நம்பிக்கை. சில செடியெல்லாம் வெட்டி இந்த வேஸ்ட் தேவையில்லைன்னு இருக்கிறதெல்லாம் வெட்டி சேர்த்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தீ வைக்கல. அவர் திரும்ப பார்த்ததும் அவருக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? ஏன்னா இந்த செடியை குறித்து அவர் மனசுல ஒரு பெரிய திட்டம். அவருடைய தோட்டங்க நம்ம. அப்படி அவர் இன்னும் இந்த செடியை பார்க்கவே இல்லையே. இவனை குறித்து நான் இப்படிலாம் நினைச்சிருந்தேன், இவன் லைஃப்ல நான் இன்னும் அப்படி பார்க்கவே இல்லையே. எல்லாரும் அவனை தூக்கி போட்டாங்க, நானும் தூக்கி போட்டேன், அவனுக்கு யாரும் இல்லையே. அவர் திரும்ப இறங்கி எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என் மனசு அப்படி குழம்பிட்டே இருக்கு. ஒன்னு சொல்றேன், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன். நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எரேமியாவை கர்த்தர் கொண்டு வரார். என திரும்ப கட்டணும். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கேட்க போகிற யாவருக்கும் 4 வார்த்தைகளை சொல்லுகிறேன். 1 எச்சரிப்பு, 2 தண்டனை, 3 இரக்கம், 4 கிருபை. 4 சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிப்பு, தண்டனை, இரக்கம், கிருபை. ஆமென். எச்சரிப்பு எதுக்குன்னா தண்டனைக்கு தப்ப. தண்டனை எதுக்குன்னா நாம உணர. ஆமென். இரக்கம் எதுக்குன்னா நாம காப்பாற்றப்பட. கிருபை எதுக்குன்னா நாம் மீண்டும் உயர்த்தப்பட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டு நான் இதுக்குள்ள போறேன். வசனத்தை மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். இரக்கம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்க தகுதி இருந்தோம், நமக்கு கிடைக்காம போகுது பாருங்க, அதுக்கு பேரு இரக்கம். கிருபை என்னவென்றால், நமக்கு கிடைக்க தகுதி இல்லாத இருந்தோம், நமக்கு கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேரு கிருபை. சில பார்க்குறீங்க, 2வது ஓகே, இந்த முதல் வந்து இடிக்குது. முதல் என்ன சொன்னேன்? நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நமக்கு கிடைக்காம போடுவாங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இரக்கம். நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத இருந்தோம், நமக்கு கிடைக்குது பாருங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை. நாம் பைத்தியமா இவர் பைத்தியமா அப்படின்னு தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்ப சொல்றேன், நான் தண்டனை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நான் தீயில தூக்கி போடப்பட தகுதி இருந்தோம், நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட தகுதி இருந்தோம். அப்படி செய்யாம அதற்கு மாறா என்ன செய்யணுமோ அது செஞ்சாரு பாருங்க, அது இரக்கம். ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான். அப்ப நேர அந்த கடன் கொடுத்தவன் கொடுறீங்க, வா நீ கடன் எல்லாம் அடைக்க முடியலையா? அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட். இவன் மனைவி, இவன் பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயிலில் போடுங்க, இது பனிஷ்மெண்ட். அப்ப அவன் அந்த பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ள பாத்திரவானா இருக்கிறான். ஏன்னா அவன் கொடுத்த கடனை என்ன செய்ய முடியல? அடைக்க முடியல. உடனே அவன் கெஞ்சிறான், ஐயா எப்படியாவது சான்ஸ் கொடுங்க. உடனே அந்த எஜமான், வேண்டாடா விட்டுரு, நீ அந்த கடனை எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுற பாருங்க. அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம், நான் தண்டிக்கப்பட தகுதியானவன், ஆனா எனக்கு தண்டனை கிடைக்கல. இதான் இறக்கும். கிருபைன்னு என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை.
அவரை அப்பா என்று அழைப்பதற்கு அப்படி நினைக்கிறது கூட நான் தகுதி இல்லை. ஆனா தூரமாய் கிடந்த என்ன, காணியாட்சிக்கு புறம்பான என்ன கிருபையா கொண்டு வந்து தகுதி இல்லாதவன அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்க, அவருடைய நாமத்தை துதிக்க வைக்க. ஓ, thank you Jesus.